3 வசனங்கள் சங்கீத புஸ்தகத்திலிருந்தே நான் வாசித்து சிந்திக்க விரும்புகிறேன். சங்கீதம் 106 30ஆம் வசனம் 31வது வசனம். சங்கீதம் 106 அந்த 25ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். 28ஆம் வசனத்திலிருந்து. அவர்கள் பாகால் பெயோரை பற்றி கொண்டு ஜீவனில்லாதவைகளுக்கு இட்ட பலியை புசித்து தங்கள் கிரீடினாலே அவருக்கு கோபமூட்டினார்கள். ஆகையால் வாதை அவர்களுக்குள்ளே புகுந்தது. அப்பொழுது பினகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான். அதனாலே வாதை நிறுத்தப்பட்டது. அது தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இது முதல் வசனம். 2வது 112வது சங்கீதம் 1 முதல் 3 வசனங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டிற்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அதோடு சேர்த்து அதே சங்கீதத்தில் 9ஆம் வசனம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். இந்த 3 வசனங்களை நாம் மொத்தமாக்கி இதற்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்று பார்த்தால், என்றென்றைக்கும் உள்ள விசுவாசியுடைய நீதிகள். என்றென்றைக்கும் உள்ள விசுவாசியுடைய நீதிகள். அங்கே முதல் வேத பகுதியில் நாம் வாசித்தோம். அது தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. யார்? பினகாசனுடைய வாழ்க்கையில். 112ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது அங்கே அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் அப்படி என்று சொல்லும்போது, வேதத்திற்கு முக்கிய ஸ்தானம் கொடுக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் என்று வாசிக்கிறோம். முதல் வேத பகுதியில் அந்த பினகாஸ் பாவம் பெறுகின்ற இடத்துல அவன் நீதி செய்தான் ஆண்டவருக்காக. அதனால அவனுடைய நீதி தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று இங்கே சொல்லப்பட்டது. இங்கே பைபிளுக்கு முதல் ஸ்தானம் கொடுத்து செயல்படுகிற மக்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு அவருடைய நீதி என்றைக்கும் நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 3வது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றைக்கும் நிற்கும். தயாளமாய் கொடுக்கிற ஒரு தேவனுடைய மனுஷனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லப்பட்டது. அப்ப இந்த 3 வசனங்களை மொத்தமாக பார்க்கும் பொழுது, என்றென்றைக்கும் உள்ள விசுவாசிகளுடைய நீதிகள் என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த நீதிகள் விசுவாசியுடைய நீதிகள் என்று சொல்லும் பொழுது, நான் விசுவாசி ஆகிறதுக்கு முந்தி இன்றைக்கு விசுவாசத்தில் வராத அவிசுவாச மக்கள் இருக்கிறார்களே, அவருடைய நீதியை பற்றி பைபிள் சொல்வதை நீங்கள் பார்த்தீர்களா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்முடைய நீதிகள் எல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இல்லை அவருடைய நீதிகள் எல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்முடைய நீதிகள் எல்லாம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அழுக்கான, அது சுத்தமில்லாதது, அழுக்கான, கந்தை என்று சொன்னால் கிழிஞ்சது, எல்லா மனுஷருடைய நீதியின் கிரிகள் என்று அவங்க நினைக்கிறது. தேவனுடைய பார்வையில் அது ஒன்று அழுக்க கொண்டு குப்பையில் தான் போடணும். கிழிஞ்சதை எப்படி உடுத்த முடியும்? அதில் இந்த நீதியை உடைய மக்கள் இந்த உலகத்திலும் யாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க போகிறதில்லை. மரணத்துக்கு பின்னால் அந்த நீதி அவங்க அப்படி நம்பி இருந்தாலும்
அது பரலோகத்துக்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்காது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் விசுவாசிகளாக மாறின பொழுது நம்முடைய நீதி கந்தை அழுக்கு என்று தேவாவியானவர் உணர்த்தின போது, அப்படி என்றால் பரலோகத்துக்கு போறதுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எனக்கு தேவ நீதி வேண்டுமே, அதற்கு தேவன் செய்த ஒழுங்கு என்ன என் பைபிளை படிக்கும்போது இதை பற்றின பிரசங்கங்கள் கேட்கும் பொழுது, தேவன் நமக்கு ஒரு நீதியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த நீதியை நாம் ஏற்றுக்கொண்டால் நாம் தேவ நீதியுடையவர்களாக உலகத்தில் வாழுகிறோம். அந்த நீதியில பயிற்சி எடுத்து அதற்கு நாம் வைராக்கியம் காண்பிப்போம் என்றால் நம்முடைய நீதி தலைமுறை தலைமுறையாக என்றைக்கும் நிற்கும் என்று சொல்லும் பொழுது, அது இம்மையில மாத்திரமல்ல, மறுமையிலும் கூட. அதற்கு இம்மையில மாத்திரம் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, மறுமையிலும் அதற்கு ஆசீர்வாதம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. சரி, தேவ நீதியை நாம் எப்படி பெற்றோம், அதற்கு காரணமாக இருந்தது யார் என்று பார்க்கும்போது, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியாகும்படிக்கு, கிறிஸ்துவுக்குள் வந்தால்தான் தேவ நீதி கிடைக்கும். கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை பிதாவாகிய தேவன் நமக்காக பாவம் ஆக்கினார். இப்போ பிதாவாகிய தேவன் அவரை பாவம் ஆக்காது போயிருந்தால் நாம் கிறிஸ்துவுக்குள்ள தேவ நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஆண்டவருடைய மரணம் எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள். அதோடு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு, நாம் தேவனிடத்தில் சேர்க்கப்படாமல் இருந்தோம் பாவிகளாக இருந்தபோது, நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக, நாம் எல்லாரும் அநீதி உள்ளவர்கள், நீதி உள்ளவர்கள் அல்ல, அந்த நீதி ஒன்றுக்கு உதவாது. ஆனால் தேவ நீதியற்றவர்களாக இருந்தோம். அதனால் அதாவது கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராக ஒரே தரம் பாடுபட்டார். அப்போ நமக்கு நீதியை கொடுக்கறதற்கு அவர் பாடுபட்டார். நம்ம அப்போத்தான் அதன் மூலமாக தான் நாம் தேவனிடத்தில் சேருகிறோம். அவருடைய சிலுவை மரணம் இல்லை என்றால் தேவ நீதி கிடையாது. அந்த நீதியை சவதரித்தவர் தேவனுடைய குமாரனாகிய இயேசு. அந்த நீதியை பெற்றுக்கொண்ட நாம் தான் தேவனிடத்தில் சேர முடியும். இந்த வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அவரே நமக்காக மரித்து உயிர் தெழுந்த அவரே தேவனாலே நமக்கு நீதியும் ஆனார். அப்போ சொந்த நீதியை வெறுத்தேன், இயேசு நீதியை நம்புவேன் என்று சொல்ற காரியம் எவ்வளவு வேதத்தின்படி அருமையான சத்தியம். அப்போ உலக மக்கள் உலகத்தின் நீதியை நம்பி, தங்களுடைய நீதியை நம்பி அந்த அழுக்கான அந்த கந்தலான நிலைமையில் வாழும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள தேவ நீதியை பெற்றுக்கிறோம். அதற்கு ஆண்டவர் உயிர் கொடுத்தார். இன்றைக்கு நம்ம தேவனிடத்தில் சேர்ந்திருக்கிறோம். அப்போ பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுடைய மரணத்தை அங்கீகரித்து நாம் நீதியுள்ளவர்கள், அநீதியுள்ளவர்கள் அல்ல என்று சிலுவையில் பலிபீடத்தில் அதை வெளிப்படுத்தினார். இதை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யும் தெரியுமா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீதி செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறதை போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். நம்முடைய ஆண்டவர் உயிர் கொடுத்து அந்த தேவ நீதியை நமக்கு சம்பாதித்து கொடுத்தார். அதனால விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் அதற்கு நன்றி கடனாக நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறதை போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். அப்போ இந்த நீதியை சரியாய் புரிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் தான் யாரு இங்கே சொல்லப்பட்ட அந்த 106ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த பினகாஸ். அப்போ 2வது வேத பகுதி 3வது வேத பகுதி வசனம் வாசித்தேனே, அது 2க்கும் சொந்தக்காரர் யார் என்று கேட்டால் தாவீது ராஜா மாத்திரம்தான். ஒன்று அங்கே சொல்லப்பட்ட அந்த பினகாஸ் அவன்
தேவநீதியை பெற்றுக்கொண்டு அந்த நீதியில வைராக்கியம் உள்ளவனாக, நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் மரித்த மரணத்தை பற்றி தீத்து நிருபத்தில் என்ன வாசிக்கிறோம்? நாம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி, நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி மரித்தார். அப்ப அந்த பக்தி வைராக்கியம் அவனுக்கு கிடைச்சதுனால பினகாஸ் பாவம் நடக்கிற இடத்துல, தேவனுடைய வாதை வந்த இடத்துல அவன் என்ன செய்தான்? அதாவது பினகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான். அதனாலே வாதை நிறுத்தப்பட்டது என்று வாசிக்கிறோம். அதனால தலைமுறை தலைமுறைக்கும் அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. சரி, இனி 3 குறிப்புகள் இந்த விஷயத்தை பற்றி, இந்த 3 வசனங்களிலிருந்து உங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறேன். அதில் இந்த நீதியை அதிகமாய் பயிற்சித்து, அதுக்கு பயிற்சி எடுக்கணும். நீதியை இலவசமாக பெற்றுக்கொண்டோம், ஆண்டவருக்கு உயிர் கொடுத்தார், நாம் ஒன்றும் விலை கொடுக்கல. அந்த நீதியை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அந்த நீதியை அதிகமாய் பயிற்சித்து தேவ வைராக்கியத்துடன் செயல்பட வேண்டும் என்பதற்கு 3 பேர் மாதிரியாக பைபிள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இது முடியாத காரியம் என்று ஒரு காலத்தில் எண்ணக்கூடாது. தேவாவியானவர் இந்த 3 சம்பவங்களை எழுதியிருக்கிறதுக்கு காரணம், எல்லா விசுவாசிகளும் அந்த மாதிரி மாறினால் எழுப்புதலுக்கு ஒரு தடை கிடையாது, சபையுடைய விருத்திக்கு ஒரு தடை கிடையாது, எல்லாருடைய இருதயத்திலும் முகத்திலும் மனமகிழ்ச்சிக்கு ஒரு தடையும் கிடையாது. அதனால அவர்கள் பூமியில் வாழ்ந்த மக்கள் தான், இடையில தான் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் அவ்வளவு வைராக்கியத்தோடு அந்த நீதிக்காக செயல்பட்டிருக்கிறாங்களே, அதை ஆண்டவர் எப்படி மறப்பார்? அதனால அவருடைய நீதி தலைமுறை தலைமுறைக்கும் என்றென்றைக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த முதல் வேத பகுதியில் நாம் பார்க்கும்போது தலைமுறை தலைமுறையாக அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லப்பட்ட காரியம் பினகாஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய சரித்திரத்தை நீங்கள் சரியாக அறிய வேண்டும் என்றால், என்னாகமோ 25ஆம் அதிகாரம் 1 முதல் கடைசி வசனங்கள் வரையில் 18ஆம் வசனம் வரையில் எழுதப்பட்டிருக்கிறது. அது முழுசும் நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்டால் மாத்திரம்தான் இந்த சம்பவத்தை தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். ஏன் ஆண்டவர் அவனுக்கு பினகாசுக்கு தலைமுறை தலைமுறையாக உன்னுடைய நீதி நினைவுகூரப்படும், எண்ணப்படும் என்று சொல்றாரே, அவன் செய்த காரியம் இந்த என்னாகமோ 25ஆம் அதிகாரத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அங்கே பாருங்கள், இஸ்ரவேல் சித்தீமில் தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாவின் குமார்த்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினர். அது ஒரு பெரிய பாவம். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலியை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். புறஜாதி மக்கள் யூத மக்களை அழைக்கிறார்கள். இவங்க வேசித்தனம் பண்ணதுனால நடந்த காரியம் என்னவென்றால், அவங்க போய் புசித்து அந்த தேவர்களை பணிந்து கொண்டார்கள். அப்படின்னு சொன்னால் பரிசுத்தையும் விட்டு விட்டாங்க, தேவனையும் விட்டு விட்டாங்க. இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. அப்போ இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த ஜனங்கள் சுத்தமாகவே அதாவது பரிசுத்தத்தை வெறுத்து விட்டு பாவத்துக்கு தங்களை கையளித்து அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பாகால் பெயரை பற்றி கொண்டாங்க, அந்த தேவர்களை பணிந்து கொண்டார்கள் எழுதியிருக்குது. அதற்கு என்ன காரணம்? வேசித்தனம் பண்ணதுனால. அவங்க விருந்துக்கு அழைக்கிறாங்க, வர முடியான்னு சொல்ல முடியுமா? போய் விருந்துக்கு சாப்பிட்டாங்க. கடைசியில் அதை பற்றி கொண்ட பொழுது ஆண்டவருக்கு கடும் கோபம் உண்டது. அப்படி கடும் கோபம் உண்ட போது என்ன நடந்தது? கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேல் விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர்களை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். அப்போ இதை மோசை மீற முடியுமா? மோசை உடனே செயல்பட ஆரம்பித்தார். தலைவர்களை கூட்டினார்.
அப்புறம் அந்த 5ஆம் வசனத்துல நியாயாதிபதிகளை நோக்கினா அவர்களையும் கூட்டினார். எல்லாரும் கூடிட்டாங்க. கூடிட்டு இந்த பாகால் பெயரை பெற்றுக்கொண்ட மனிதரை கொன்று போடுங்கள் என்று சொன்ன பொழுது, கொன்று போட மனசு இல்லாம, அடுத்த வசனத்துல அவங்க என்ன என்ன நடந்தது இங்கே? அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பின் கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில், பார்த்தீங்களா? அவங்க இந்த காரியத்தை செய்கிறதுக்கு துணிச்சலும் இல்லை. என்னமோ ஆண்டவர் சொன்னதை கேட்டாங்க, புறப்பட்டாங்க, கூட்டங்கள்லாம் சேர்ந்தாங்க, அழுகுறாங்க. ஏன் அழுகுறீங்க? உங்களுக்கு நீங்கள் அழுகிறதுக்கு என்ன காரியம் வந்துச்சு? மோசே குழந்தையாக இருந்தபோது நாணல் பெட்டிக்குள்ள இருந்த குழந்தைய பார்வனுடைய குமாரத்தை திறந்து பார்த்தா அந்த குழந்தை அழுதது என்று சொல்லியிருக்கு. பிற்பாடு மோசே அழுத ஒரே சந்தர்ப்பம் இதுதான். வேற எங்கேயும் மோசே அழுதான் என்ற வரலாறே கிடையாது. எவ்வளவு அழுக முடியுமோ அழுகிறேன். அங்கே வந்திருந்த தலைவர்களெல்லாம் அழுகிறாங்க, நியாயாதிபதிகள் எல்லாம் அழுகிறாங்க. இவங்களுக்கு இதை எப்படி அழிக்கிறது? சொந்த ஜனங்கள், சொந்த இனஜன பந்துக்கள் இப்படி விக்கிரகாரம் செய்யிட்டாங்க, இதை எப்படி மனசார அழிக்கிறது சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த அழுதுகிட்டு சமயத்தில் என்ன நடந்தது? 7ஆம் வசனத்தில் ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலெயாசார் மகன் பெனகாஸ் கண்டபோது அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையில பிடித்து. அப்ப இந்த பெனகாஸ் என்று சொல்றவன் யார் என்று அந்த வசனம் சொல்றது பார்த்தீங்களா? ஆரோன், அவனுடைய மகன் எலெயாசார், அவனுடைய மகன் பெனகாஸ். அப்போ ஆரோனுடைய பேரன், எலெயாசாருடைய மகன். எல்லாரும் அழுதுட்டு இருக்கும்போது இவனு சேர்ந்து அழுதா என்ன தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இவன் கூட்டம் சேர்ந்த இடத்துக்கு போக மாட்டான். இன்னொன்று, அவங்க எல்லாரும் சேர்ந்து அழுதாலும் இவனை அழ வைக்க முடியாது. இவன் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு கையில ஒரு ஈட்டி எடுத்துக்கொண்டு நடுச்சபையிலிருந்து எழுந்து, அப்படித்தான் எழுதியிருக்கு, எழுந்து அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையில் பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னால போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த சிறியுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவ போக அவளை குத்தி கொன்று போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் உண்டான வாதை நின்று போயிற்று. அவன் அந்த காரியத்தை செய்யவில்லை என்றால் வாதை தொடர்ந்திருக்கும். ஆனால் இந்த அழுது கொண்டிருந்தாங்களே மோசையும் அப்புறம் தலைவர்களும் இந்த நியாயாதிபதிகளும் அழுதுட்டு இருந்தாங்களே, அந்த சந்தர்ப்பத்தில் நடந்த காரியத்தில் தான் என்ன வாசிக்கிறோம்? அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். அப்போ இந்த வாதை தொடர்ந்தால் ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்கள் தூக்கி போடப்படுவார்கள், ஒருத்தர் கூட தப்ப மாட்டாங்க. அதை நன்றாக புரிந்து கொண்டான் இந்த யாரு, ஆரோனுடைய பேரன் பினகாஸ். அவன் போய் அவர்களை உருவ குத்தி கொண்டு போட்ட உடனே அந்த வாதை நின்று போயிற்று. எழுதி கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் பெனகாஸ் என் நிமித்தம் இதை அவன் செய்த போது ஆண்டவரை முன்வைத்து அவருக்காகத்தான் நான் இதை செய்கிறேன். அவர் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான உக்கிரகத்தை திருப்பினான். இவன் அந்த மாதிரி செய்யவில்லை என்றால் இஸ்ரவேலருடைய வேலில் உக்கிரகம் இருந்திருக்கும். அதனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடினால் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று என்றார். பார்த்தீங்களா? இந்த ஒரு தனி மனிதன், இவன் யாரையாவது கூட்டம் யாராவது வருவாங்களா? ஒருத்தர் கூட வரமாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும். அதனால இது எதற்காக செய்தார் என்றால், ஆண்டவர் சொல்கிறார் என் நிமித்தம் என்று சொல்றார். என் நிமித்தம் அவனுக்கு பக்தி வைராக்கியம் இருந்தது, இந்த வாதை நிறுத்தப்பட வேண்டும் என்று விரும்பினான்.
இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிற ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தான். அதனால அவன் இந்த காரியத்தை செய்தபடினால ஆசாரிய நித்திய உடன்படிக்கையை நான் அவனுக்கு ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னார். உலக சரித்திரம் உள்ள வரையில் அந்த அவனுடைய சந்ததிக்கு இந்த ஆசாரிய பட்டம் கிடைத்தது. இந்த இடத்துல வாசிக்கும் போது இவனுக்கு இந்த மாதிரி அந்த பாவத்தை அழிக்க வேண்டும், அதில் நீதி செய்ய வேண்டும் என்று யாராவது தூண்டினாங்களா? அங்குபடி தூண்டக்கூடிய ஒரு ஆள் இருக்கும் என்றால் அது மோசையத்தான் இருக்க முடியும். அவர் தான் அழுதுட்டு இருக்கிறாரு. அப்போ இவன் என்ன செய்தான்? கர்த்தர் நிமித்தம் அதை செய்ய போகிறேன். இஸ்ரவேல் அவருடைய உக்கிரம் பெருசாக இருக்குது. அவர் எரிச்சல் உடையவராக இருக்கிறார். இந்த மக்களுக்கு பாவ நிவர்த்தி செய்கிறது யார்? ஆசாரியர் குடும்பத்தை சேர்ந்த நான் தானே பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். பாவ நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன செய்யணும்? அந்த 2 பேரும் குத்தி, அதான் உருவ குத்தி அவங்களை கொண்டு போட வேண்டும். அப்போ அவன் சரீரம் முழுசு ரத்தம். அந்த சிறி போர்ஷன் குத்தப்பட்ட போது அந்த அறம் முழுசு ரத்தம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவன் இப்படி செய்ததுனால நான் என்ன செய்வேன்? ஆசாரிய பட்டத்தை அவனுக்கு அவனுடைய சந்ததிக்கு கொடுப்பேன். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அங்கே அதாவது அப்போஸ்தல பட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அப்போஸ்தல பட்டமும் இங்கே சொல்கிற ஆசாரிய பட்டம் இருக்குன்னு பாருங்க. இந்த 2 பட்டத்துக்கு இணையாக உலகத்தில் எந்த பட்டத்தையும் சொல்ல முடியாது. இந்த 2 பட்டத்துக்கும் பரலோகத்தில் மிகப்பெரிய பிரதிபலன் இருக்கிறது. அப்படி வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த மனுஷன் இப்படி காரியங்கள் செய்தது அவன் தலைமுறையாக அவனுக்கு நீதியாக எண்ணப்படாமல் இருக்கலாமா? அவருடைய நீதி என்றைக்கும் இல்லாமல் இருக்கலாமா? அப்படி செய்தானே. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அந்த புருஷனை மனைவி போய் குத்தி கொலை செய்கிறானே, அந்த காட்சியை நேர பார்த்தால் அதை நம்ம எப்படி நாம் தாங்கிக் கொள்கிறது? ஏன் தேவன் இந்த மாதிரி காரியத்தை ஒரு மனுஷனை கொண்டு செய்கிறார் என்று கேட்க வேண்டியதாக இருக்குது. அதாவது ஒரு நாளில், ஓய்வு நாளில், அதாவது விறகு கொண்டு வர போனவனையே கல்லறிஞ்சு கொள்ளுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். எல்லாரும் சேர்ந்து ஒருத்தன் மேல கல்லறிஞ்சா ஐயோ அந்த உருவத்தை நம்மளால பார்க்க முடியாது, ரத்தம் பீறிட்டு ஓடாதா? அதை ஆண்டவர் செய்கிறார். இஸ்ரவேலிலே ஒரு பெண் விவசாயியா இருந்தால் வேசித்தனம் செய்தால் அவளை அக்கினிலாம் சுட்டறி, தீ பிடிச்சி எரியட்டவ, எரிஞ்சுக்கணும், சாம்பலா போகட்டும் அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லிக்குதே. அதனால பாவத்தை பொறுத்த மட்டும் ஈவு சாவு என்பது கிடையவே கிடையாது. தேவகுமாரன் சிலுவையில் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்த போது அவர் எவ்வளவு பயங்கரமான பாடுகளை சகித்தார். தேவ கோபாக்கினர் வெந்தறிந்தார் இல்லையா? அதனாலதான் பைபிள் அந்த காரியத்தை நான் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல இப்படிப்பட்ட நிலைமையில தான் பாவ நிவர்த்தி செய்ய முடியும். அவன் செய்ததுனால அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் என்று சொல்லுகிறார். அவனுக்கு ஆசாரிய பட்டம் கொடுப்பேன் என்று சொல்றார். ஆபகுக்கு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, ஆபகுக்கு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, தீமையை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணனே, அவர் தீமையை பார்க்க மாட்டார். தீமை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருப்பீரோ? அநியாயத்தை நோக்கவும் மாட்டார், அதை பார்க்கவும் மாட்டார். அப்போ அவருடைய ஆவியை பெற்ற இந்த தேவனுடைய மனுஷன் அதை எப்படி பார்த்து கொண்டிருப்பான்? அந்த பாவத்தை சபையில் எப்படி அனுமதிப்பான்? இந்த மாதிரி பாவத்தை நீ எல்லாரும் செய்வாங்களோ? துணிகரமா எல்லாரும் நரகத்துக்குள்ள போவாங்க. தேவனுடைய தண்டனை வருமே, பாவ நிவர்த்தி கிடையாது. அதனால துணிச்சலோடு கூட அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவனை அந்த 2 பேரையும் குத்தி கொன்றான்னு தான் எழுதியிருக்குது. அதில் அவன் பேர் சிம்ரி, 18ஆம் வசனத்தில். அப்புறம் 14ஆம் வசனத்தில் அந்த பெண்ணு மீதியானிய ஸ்திரீ கஸ்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? இந்த மீதியானியரை நெருக்கி அவளை வெட்டி போடுங்கள், ஏனென்றால் அவர்கள் உங்களை ஏற்கனவே நெருக்கினார்கள் என்று கடைசி வசனம் சொல்லுகிறது. பாவிகளான தேவனுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்.
எதிரிகளுடைய விஷயத்தில் தேவனுடைய பிள்ளை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பாவத்தை குறித்த நிலைமையில தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களுடைய சபையில பாவம் எந்த வகையிலும் அனுமதிக்காதபடி கவனமாக இருக்க வேண்டும். நான் இல்லை என்றால் சபை நடத்துவான். சின்ன பன்னெண்டு ஒருத்தன் அவன் இறந்து போயிட்டான். அவனுக்கு ஏற்கனவே அழகான மனைவி, 2-3 பிள்ளைகள். ஒரு பெண்ணோட அவனுக்கு தொடர்பு ஏற்பட்டது. எனக்கு சந்தேகம் வந்தது. ஒரு வாலிப பெண்ணை கூட்டிக் கொண்டு நர்சிங் அதாவது சேர்க்கறதுக்கு சென்னையில் போய் தங்கியிருந்தான் ஒரே ரூமில். எப்படிங்க ஒரு பெண்ணு அவன் திருமணம் ஆகாத இவன் தங்கி இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியாதா? கடைசியில் அவன் இடத்துல ஒரு லவ் லெட்டர் என் கைக்கு வந்துருச்சு. எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அவன் என்ன சொல்கிறான் ரோட்டில், நான் சொன்னேன் அது என்னுடைய காதுக்கு வந்த பிற்பாடு நீ இனிமேல் சபைக்கு வராதுன்னு சொல்லிட்டேன். நான் வருவேன் அப்படின்னா. அப்புறம் சொன்னேன், நீ ஆம்பளையாக இருந்து வந்து பாரு சபைக்கு. அப்போ இளம் ரத்தம் ஓடக்கூடிய சரீரத்தில் இருக்குது. நீ ஆம்பளையாக இருந்து வந்து பாரு, சபையில் என்ன நடக்கு பாரு. நீ பரிசுத்தவான்கள் சபையில் நீ வந்து இவ்வளோ நாள் இருந்துட்டு இப்படிப்பட்ட பாவம் எப்படி நீ செய்ய முடியும்? வந்து பாருங்க. அவன் பயந்து போயிட்டான். இந்த சபைக்கு அப்புறம் எட்டி கூட பார்க்கல, செத்தும் போயிட்டான். அருமையானவர்களே, பாவத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ குடும்ப வாழ்க்கையிலேயோ சபையின் வாழ்க்கையில பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுடைய நீதி என்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் பாவத்தை அருவருக்க வேண்டும். அந்த பாவத்திற்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்கறதுக்கு முந்தி உங்களை கொண்டு ஆண்டவர் தண்டனை கொடுக்க வைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படித்தான் சொல்ல முடியும். அதனால இவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் என்று சொல்லப்பட்டது. 2வது வேத பகுதி 112 சங்கீதம் 112 1 முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறோம். சங்கீதம் 112 1 முதல் 3 வசனங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பைபிள் இல்லாத விசுவாசிகள் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்த்தது இல்லைங்க. எல்லா விசுவாசிகளுடைய கையிலும் பைபிள் இருக்கு. ஆனால் அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருந்து அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இந்த பக்தி வைராக்கியம் உள்ளவங்களாக இருப்பாங்க. பைபிளை மற்ற யாரும் படிக்கிறத விட, வாசிக்கிறத விட, தியானிக்கிறத விட, ஆராய்ச்சி பண்ணுறத விட அவங்க அதிகமாக ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அவருடைய நீதி அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அப்படி மிகவும் பிரியமாக இருக்கிறவனுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? அடுத்த வசனத்தில் அவன் முதல்ல அவன் மிகவும் பிரியமாக இருந்தால் அவனே பாக்கியவான்னு சொல்லி அந்த வசனம் முதல் வசனத்தில் சொல்லியிருக்குது. 2வது வசனத்தில் அவனுடைய சந்ததி பூமியில் பலத்திற்கு, சந்ததிக்கு ஆசீர்வாதம். 3வது அவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ கர்த்தருடைய வேதத்தில் மிகவும் பிரியமாக இருக்கிற காரியத்தில் உள்ள ஆசீர்வாதம் என்னவென்றால், ஒன்று அந்த மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிற பாக்கியவானாக இருக்கிறான், சந்தோஷம் உள்ளவன், ஆசீர்வாதம் பெற்றவன் என்று சொல்ல வேண்டும். அவனுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும், அவனுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அதோடு முடிஞ்சதா? அடுத்து நம்ம என்ன வாசிக்கிறோம்? அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால பரிசுத்தத்தை நமக்கு உண்டாக்கி அந்த பரிசுத்தத்தை நமக்கு தந்தார். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் தவிர பாவத்துக்கு இடம் கிடையாது. சபையில் நாம் கூடும் பொழுது கரதிரை ஒன்றுமில்லாதபடி பரிசுத்தமுள்ள சபையாக நிறுத்தும்படிக்கு ஆண்டவர் இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தார். தம்முடைய உயிரையை கொடுத்தார், தம்முடைய ரத்தம் முழுவதையும் கொடுத்தார் பரிசுத்தத்தை சபையில் ஸ்தாபிக்கிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் அந்த பெனகாசை போல அந்த ஈட்டினால் குத்தின பிற்பாடு அவன் சாகிற வரைக்கும் அந்த ஈட்டி அவன் கையிலிருந்து விட மாட்டான். இந்த ஈட்டியோட தான் சபைக்கு போவான், அந்த ஈட்டியோட தான் வெளி ஊழியத்துக்கு போவான், அந்த ஈட்டியோட தான் எங்கே பார்த்தாலும் அவனை பார்க்கலாம். ஏன்? உலகத்தில் பாவம் தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் வர முடியும். அவனை பார்த்தாலே எல்லாம் நடுங்குவாங்க. விசுவாசியுடைய வாழ்க்கையில் அவன் சிம்ம சொப்பனம் என்று சொல்கிற அளவுக்கு சாகிற வரைக்கும் இருந்தான். அதனால தான் அவனுடைய நீதி தலைமுறையாக என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
இந்த கர்த்தருடைய கட்டளையில பிரியமா இருக்கிற மனுஷன் முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனா இருக்க வேண்டும் என்று சொல்லி தாவீதை பற்றி நீங்கள் வேதத்தில் வாசித்தால் இவர்தான் இந்த 3 வசனங்களுக்கும் பொருத்தமானவர். முழு வேதாகமத்தில் வேற யாரும் இந்த வசனத்துக்கு பொருத்தமானவர்கள் அல்ல. பிற்பாடு நான் வசனத்துக்கு விளக்கம் சொல்றேன். இந்த தாவீது கர்த்தருக்கு பயப்படுகிறவர். 119 சங்கீதம் 120 வசனத்தில் வாசிக்கும் போது, உமக்கு பயப்படுகிற பயத்தால் என்னுடைய உடம்பு சிலிர்க்கிறது என்று சொல்றார். அவ்வளவு பயம் ஆண்டவரை பற்றி அவருக்கு இருந்தது. சங்கீதத்தில் இன்னொரு வசனம் கூட நான் வாசிக்க முடியும். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அந்த வார்த்தையை வச்சு ஒரு பிரசங்கமே நான் பண்ணியிருக்கிறேன். கர்த்தருக்கு பயந்தார். மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன். அந்த 119 சங்கீதம் 1 முதல் 176 வசனங்கள் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அந்த சங்கீதத்தை தாவீது தவிர வேறு யாரும் எழுதியிருக்க முடியாது. அவ்வளவும் பைபிளை பற்றி தான் அவர் பேசி எழுதி அங்கே வைத்திருக்கிறார். அவர் சொல்ற காரியத்தை பாருங்கள். 8 முறை நான் வேதத்தில் பிரியமா இருக்கிறேன், பிரியமா இருக்கிறேன், பிரியமா இருக்கிறேன், பிரியமா இருக்கு. ஒரு முறை எல்லாம் நீங்க போய் படிச்சு பாருங்க. 8 முறை நான் வேதத்தில் பிரியமா இருக்கிறேன், மிகவும் பிரியமா இருக்கிறேன் என்று அவர் சொல்லல. ஆனால் தேவ ஆவியானவர் அவரை பற்றி தான் இங்கே எழுதி வச்சிருக்கிறார். அவர் மிகவும் பிரியமா இருக்கிறான் என்று எழுதி வைத்தார். அப்புறம் அந்த மனுஷனை பற்றி வாசிக்கும் போது, சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கி என்னை பட்சிக்கிறது என்று சொல்றார். 119 சங்கீதம் 139 வசனத்துல, என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியினால் என் பக்தி வைராக்கி என்னை பட்சிக்கிறது அப்படி சொல்லி அந்த வசனத்துக்காகவே வாழ்க்கை முழுவதையும் ஒப்பு கொடுத்து என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் ஆராய்ச்சி செய்யும்படி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் படியே தெரிந்து கொள்வேன் என்று நாடுவேன் என்று சொல்றார். அவங்க மறந்தாங்க. இவர் என்ன சொல்றாரு படிச்சு பார்த்தீங்கன்னா, 7 முறை சொல்லுகிறார். 7 முறை உம்முடைய வேதத்தை மறவேன் 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 என்று 7 முறை சொல்லுகிறார். 7 என்பது முழுமையை குறிக்கும். என்னுடைய ஆயுசு காலத்தில் நான் வேதத்தை ஒரு நாள் ஒரு நிமிடம் கூட நான் மறக்க மாட்டேன் என்ற நிலைமையில மறவேணும் என்று சொல்றார். அதோடு இது என்னுடைய இதயத்துக்கு மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி 6 முறை சொல்லுகிறார். அப்புறம் இந்த வசனத்தின் மேல நான் வாஞ்சி உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி 3 முறை சொல்லுகிறார். இந்த வசனத்தில் நான் தியானமாக இருக்கிறேன் என்று சொல்லி அது என் தியானம் என்று 4 முறை சொல்லியிருக்கிறார். ஒரு முறை நான் அதை ஆராய்ச்சி செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்புறம் நான் அவரை துதிக்கும்படிக்கு, அதாவது பாதி ஜாமத்தில் எழுந்திருப்பேன் என்று சொல்றார். ஒரு நாளில் 7 முறை உண்மை துதிப்பேன் இந்த சங்கீதத்தை படிக்கும்போது தான் சொல்கிறார். அது நாள் முழுசும் என்னுடைய தியானம் என்று சொல்றார். குறித்த ஜாமங்களுக்கு முந்தைய நான் அதை தியானிக்கும்படி விழித்துக் கொள்வேன் என்று சொல்றார். அப்போ ஒரு நாளாவது ராத்திரி முழுசும் அவர் தூங்குனது மாதிரி தெரியல. அவர் என்ன செய்யறார்? ராட்சாமங்களில பாதி ராவிலே விழித்துக் கொள்வேன்னு சொல்றாரு. குறித்த ஜாமங்களுக்கு முன்னே விழித்துக் கொள்வேன்னு சொல்றாரு. நாள் முழுவதும் சொல்றாரு. அப்புறம் அதாவது 7 முறைன்னு சொல்றாரு. அப்புறம் நேசிக்கிறேன் நம்முடைய வேதத்தை என்று 2 முறை சொல்றார். அநேகம் ஆயிரம் பொன்வெளியை விட நீர் விளம்பின வேதம் எனக்கு நலம் சொல்றார். தேனை விட மதுரமானது என்னுடைய வாய்க்கு அவ்வளவு ருசியா இருக்கிறது என்று சொல்றார். சகல சம்பூரணத்துக்கு எல்லை கண்டேன், உம்முடைய கற்பனை மகா விஸ்தாரம் என்று சொல்றார். ஒரு நாளைக்கு 7 தடவை இந்த வேதத்தை நினைத்து துதிப்பேன், சோத்தரிப்பேன் என்று சொல்றார். ஆகவே இவரை தவிர வேற யாரையும் நாம் சொல்ல முடியும்? தாவீது இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்துதான் இந்த 3 வசனங்கள் அவருக்கு தவிர உலகத்தில் யாருக்குமே பொருந்தாது.
அவரை பாக்கியவான் என்று சொல்லாம எப்படி இருக்க முடியும்? சங்கீதம் 1:2 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உண்ணான ஒரு பாக்கியம் அவருக்கு தான். அவருடைய சந்ததி பலத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அவருடைய சந்ததி இஸ்ரவேல் சந்ததியை பற்றித்தான் ஆண்டவர் சொல்றார். அவன் மூலமாகத்தானே இஸ்ரவேல் சந்ததி பழுகி பெருகி அவருடைய நாட்களில் சத்துருக்கள் முறியடித்து எண்ணிக்கையில்லாத ஜனங்களாக பெருகிற வரலாறு அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட பிற்பாடை விட இவருடைய நாட்கள் அவ்வளவு ஜனங்கள் பெருகினார்களே. அதனால அவருடைய சந்ததி பலத்திருக்கிறது. உலகம் முழுசும் இப்போ தங்களுடைய நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் 40 நாடுகள் இருந்து அங்கே வர வேண்டியவங்களா இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் வந்து சேர்ந்துட்டா அந்த பலஸ்தீனாவில் எங்களுக்கு இடம் நெருக்கமாக இருக்குது, எங்களை விட்டு விலகிரு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லி பைபிள் எழுதிக்குது. அவருடைய வம்சம் ஆசிரிக்கப்படும். இந்த வம்சத்தை ஒருத்தரும் அழிக்க முடியலையே. இஸ்ரவேல் தேசத்தை ஒருத்தர் கூட அழிக்க முடியல. 1948 இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பலஸ்தீனாவுக்கு போனாங்க. இன்றைக்கு வரைக்கும் கால்வாசியில் தான் குடியிருக்கிறாங்க. எத்தனை நாடுகளும் அவங்கள 25 நாடுகள் அரபி நாடுகள் சுற்றி இருக்கிறான். மற்ற நாடுகள் உதவி செய்கிறான். அதாவது 24 மணி நேரம் அவங்க இந்த இராணுவ அதாவது செலவு செய்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க. ஆனால் அந்த ஜனங்களை அழிக்க முடியலையே. அதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் இந்த ஒரே மனுஷனுடைய காரியத்தை மனதில் வைத்து அந்த சந்ததியை ஆஸ்வதிக்கிறார். அந்த சந்ததி பலத்திருக்கிறது. அந்த இஸ்ரவேலே கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நீ பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்புறம் அங்கே என்ன வாசிக்கிறோம்? அவனுடைய வீட்டில் யாரு இந்த வேதத்திற்கு அதன் பேரில் வைராக்கியமாக இருந்து செயல்படுகிற அந்த மனுஷனுடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிலத்திற்கும் என்று எழுதியிருக்குதையா? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 20 வசனத்தில் வாசிக்கும்போது என்ன வாசிக்கிறோம்? வேண்டிய திரவியமும் எண்ணெயும் நீதிமானுடைய வாசத்தலத்தில் உண்டு. இது தாவீதுக்கு மிகவும் பொருந்தும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. 2 வசனம். ஒன்று நீதிமொழிகள் 21:20 அதாவது வேதத்தை அதாவது ஞானவானுடைய வீட்டில் வேண்டிய திரவியமும் எண்ணெயும் உண்டு, நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டுன்னு எழுதி. இப்போ இவர் வேதத்துக்கு முதல் ஸ்தானம் கொடுத்து அவர் செயல்பட்டதுனால அவருடைய வீட்டில் எல்லா விதமான உலக சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதங்களும் இருக்கத்தான் செய்தது. அதனால் நம்ம என்ன வாசிக்கிற, அவர் சாகும்போது 1 நாளாகமோ 29ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அதாவது மகிமையும் ஐஸ்வர்யமும் உடையவனாக பூரண வயதுள்ளவனாக முதிர் வயதிலே மரித்தார். அப்போ வேதத்திற்கு முதல் ஸ்தானம் கொடுக்கறதுனால என்ன நஷ்டம் வந்துச்சு? இவரும் மனுஷன் தான், இடையில ரட்சிக்கப்பட்டவர் தான். இவருக்கு ஏகப்பட்ட பிச்சு போடுங்கள், மனைவிமாரு, பிள்ளைங்களால, திருச்சபையால, சமுதாயத்தால. ஆனால் வேதத்திற்கு முதல் ஸ்தானம் கொடுத்து செயல்படுகிற காரியத்தில் என்னுடைய நீதி என்றைக்கு நிற்க வேண்டுமே, தலைமுறையாக இருக்க வேண்டுமே. அந்த தரிசனத்தோடு அங்கே ஒரு மனுஷன் செயல்படுகிறார், பினகாஸ். இங்கே தாவீது அந்த தரிசனத்தோடு கூட அவர் செயல்பட்டு அவருடைய நீதி என்றைக்கும் நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் தாவீதுக்கு தான் பொருந்தும். அப்புறம் பினகாசுக்கு தான் பொருந்தும். அவருடைய தலைமுறையாக என்றைக்கும் அவருடைய நீதி எண்ணப்படும். தாவீது அவர் ஒருவருக்குத்தான் இது பொருந்தும். எது? அவருடைய நீதி என்றைக்கும் நிற்கும். 3வது ஒரு காரியத்தை கூட சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றைக்கும் நிற்கும், அவருடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான்.
அதாவது கொடுக்கிற விஷயத்துல வலதுகை செய்கிறது இடதுகை தெரியக்கூடாது. எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்க வேண்டும். அந்த தரிசனத்தோடு அவர் செயல்பட்டதுனால தான் பின்னால நான் வசனம் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். வாரி இறைத்தார். தாவீதுடைய கையில ஏழைகளுடைய ஜாபிதாவு பேரே இருந்தது. அப்போ வாரி இறைக்கிறதுக்கு அவரிடத்துல ஆண்டவர் கொடுத்திருந்தார். அவர் தான் வேதத்துக்கு முதல் ஸ்தானம் கொடுத்திருக்கிறாரு. உரிய சங்கதி தவிர வேற ஒன்றிலும் அவர் தன்னை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லையே. ஒரு பாவி கூட அவ்வளவு கதறி இருக்க மாட்டான். 7 நாள் தரையில கிடந்தாரு, குளிக்காம, வஸ்திரம் உடுத்தாம, சாப்பிடாம கிடந்தாரு. அதனால ஆண்டவர் இறக்கப்பட்டு அவருடைய பாவத்தை மன்னித்தார். அப்போ வேதத்துக்கு அவ்வளவு ஸ்தானம் கொடுத்தார். இப்ப என்ன நடந்தது? இந்த வசனத்தை அவருக்கு தான் பொருந்து, வேற யாருக்கும் பொருந்தார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றைக்கும் நிற்கும், அவருடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். இந்த 2 வசனங்களே போதும் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்ல. என்னது 2 வசனம்? சங்கீதம் 16:2-3. சங்கீதம் 16:2-3. என் செல்வம், என் நெஞ்சமே, அவர் தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து தான் பேசுறாரு. என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்காகவும் அது வேண்டியதாக இருக்கிறது. அவருடைய தேவையை நன்றாக புரிந்து கொண்டார். பூமியில எண்ணற்ற பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அதனால நான் அவர்களுக்கு என்னுடைய செல்வத்தை கொடுப்பேன். அதோடு என்னுடைய முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கு, எல்லாரையும் மகாத்மாக்கள்னு சொல்லுவாங்களா? நம்முடைய இந்தியாவில் ஒரே மகாத்மான்னு தான் சொல்றாங்க, காந்தியை. இவர் சொல்றதை பார்த்தீங்கன்னா ஒரு மகாத்மாவுக்கும் இல்லை. ஆண்டவரால் பயன்படக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரர்கள், ஆண்டவரால் பயன்படக்கூடிய மூப்பர்கள், ஊழியருக்கு நெருக்கமாக உதவி செய்யக்கூடிய மூப்பர்கள், இவர்களுக்கு அவர் என்ன செய்தார்? முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கு அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி, அவர் விசுவாசியாகி ராஜ சிம்மாசனத்தில் உட்கார்ந்ததிலிருந்து அவருடைய மரண பரியந்தமும் அதாவது அவரிடத்திலிருந்து நன்மை பெறாத எந்த பரிசுத்தவானும் கிடையாது. அவரிடத்திலிருந்து நன்மை பெறாத எந்த மகாத்மாவும் கிடையாது. எல்லாருக்கும் கொடுத்தார். தன் ஜனத்துக்கெல்லாம் நீதியும் நியாயம் செய்த தேவனுடைய மனுஷன் அல்லவா, ஒருத்தரை அதை விட்டு வைக்க மாட்டார். அது அந்த இடத்துல வாசிக்கிறோம். நான் சொல்றேன், பூமியில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் அதோடு என்னுடைய முழு பிரியத்தை வைத்திருக்கிற சில ஆட்கள் ஊழியக்காரன அற்பமா என்றாங்க. சில ஆட்கள் சபையால் கண்காணிக்கிற மூப்பர்கள் அற்பமா என்றாங்க. தாவீது ஒருபோது அப்படி நினைக்கவில்லை. அவர்கள் தியாகம் செய்து இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறார்கள். தியாகத்தோடு இந்த சபையை கண்காணிக்கிறார்கள். அதனால என்னுடைய பெரிய உத்தரவாதம் என்ன? என்னை ஆண்டவர் ஏன் இந்த ராஜ மேன்மைக்கு கொண்டு வந்தார்? ஆடு மேய்க்கிற இடையனா இருந்த என்னை. அதனால அவன் என்ன செய்தான் தெரியுமா? எல்லா பரிசுத்தம் பூமியில் உள்ள உங்களுடைய பரிசுத்தவான்களுக்கு என் முழு பிரித்தை வைத்திருக்கிற மகாத்மாங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அந்த நம்பர் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பரிசுத்தவான்கள் அன்றைக்கு தாவீது காலத்துல பூமி எங்கும் இருந்தால் உங்களுக்கு கணக்கு தெரியுமா? எத்தனை மகாத்மாக்கள் அன்றைக்கு ஊழியக்காரர்களாக மூப்பர்களாக உண்மையாக செயல்பட்ட அதாவது ஊழியக்காரர் மூப்பர்கள் உங்களுக்கு கணக்கு தெரியுமா? இதை யாரும் கணக்கிட முடியாது. அவ்வளவு பேருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் அது செய்தாரு. அதனால இவருடைய நீதி என்றைக்கு நிற்காமல் இருக்கலாமா? அப்புறம் பாருங்க, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வாசிக்கும் போது, நான் சபதரித்தேன் அப்படின்னு சொல்றார். சபதரித்தேன்னா சேர்த்து வச்சேன். இதில் இவர் நிறைய யுத்தத்துக்கு போனார். எல்லா எதிரிகளையும் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தார். அந்த எதிரிகளிடத்திலிருந்து
அதாவது கொண்டு வந்த எல்லா பொருட்களையும் அதோடு அவர் சம்பாதித்த, அதாவது ராஜாவாக ஆன பிற்பாடு நிறைய காரியங்களை பார்த்தார். மரங்களை பார்த்தார், பொன் வெள்ளி வெளியேறப்பெற்றக்கள் என்னென்னமோ நிறைய ஆபரணங்களைப் போல உலக மக்கள் சொல்றாங்களே, அது போன்றதெல்லாம் இதெல்லாம் சேர்த்து வைத்தார். அப்ப அவர் சவதரித்தேன்னு சொல்லிட்டு நான் கொடுக்கிறேன் அப்படி சொல்லி 2 முறை சொல்றார். ஒன்று, நான் சவதரித்தேன், என் வாழ்க்கையின் நோக்கம் சவதரித்தேன். இன்னொன்று, நான் கொடுக்கிறேன்னு சொல்லும்போது எதுக்காக சவதரித்தார், எதுக்காக கொடுத்தாருன்னு கேட்டா, உலக புகழ் பெற்ற தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்காக தேவனே வரைபடம் கொடுத்து கட்ட வேண்டிய ஆலயம். அதற்கு எவ்வளவு பணம், எவ்வளவு பொருட்கள் தேவை, விலையுயர்ந்த பொருட்கள் எவ்வளவு தேவை, எங்கெங்க எல்லாம் அந்த விலையுயர்ந்த ரத்தனம், கோமேதகம் என்னெல்லாம் நிறைய சொல்லியிருக்குது. அதெல்லாம் சேர்த்து வச்சா சாலமோன் ராஜா ஒரு செலவும் இல்லாமல் அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சு மீதமுள்ள பொருட்களையும் பணத்தை வைத்து பொற்கால ஆட்சி நடத்துகிறார் என்ற வரலாறு பைபிளில் எழுதி. அப்போ இதுக்கு எவ்வளவு கணக்கு சொல்றது, இதுக்கு எவ்வளவு பணம்னு கணக்கு சொல்ல முடியுமா? தாவீது சவதரித்த இந்த பொருட்களுக்கெல்லாம் கணக்கே சொல்ல முடியாது. அந்த பொருளை கூட பொருளில் எண்ணிக்கை சொல்லிடலாம். அந்த ஒவ்வொரு பொருளுடைய விலை என்ன? நான் ஒரு விசுவாசியை பார்த்தேன். அந்த அம்மா பெரிய பணக்கார குடும்பத்தில் இருந்தவங்க, விசுவாசி ஆயிட்டாங்க. அவங்க மூக்கில் ஒரு 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 ஒன்றை பதிச்சு போட்டிருக்கிறாங்க. அதனுடைய விலையை கேட்டபோது எத்தனையோ லட்சம் பெருமானது ஒரு சின்ன மூக்குத்தி மாதிரி போட்டிருக்கிறாங்க. அது அழகுக்காக போடலை, அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ்க்காக போட்டிருக்கிறாங்க. அதுவே அப்படி என்றால் இவ்வளவு பொருட்களை தாவீது கொடுத்த போது அந்த அந்த பொருள்களையும் கணக்கெடுக்கிறது கஷ்டம். அவர் எவ்வளவு கோடி 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 பணம் செலவழிச்சார்ன்ற அந்த அந்த காரியத்தையும் கணக்கு பார்க்கறது கஷ்டம். ஆனால் பரலோகம் இதை கணக்கெடுக்க முடியாதா? பரலோகம் பரிசுத்தவான்களுடைய கணக்கு தெரியாதா? எத்தனை மகாத்மாக்கள் என்ற காரியத்தை பரலோகத்துக்கு தெரியாதா? இவன் இந்த பொருட்களை எல்லாம் சேர்க்கறதுக்கு எவ்வளவு காலம் செலவிட்டான், எங்கெங்க போய் பொருளை வாங்கினா, இந்த விலையேறப்பெற்ற கற்களை எல்லாம் வாங்கினா யாருக்கு தெரியும்? பரலோகத்துக்கு தெரியும். அதனால அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் என்று சொல்லப்படும். அதனால பினகாஸ் அவன் பரிசுத்தத்தில் வைராக்கியம் உள்ளவன். என் கையில் ஈட்டி இருக்குது, கவனமாக இருக்கு, ஆண்களை பெண்களை கவனம், குத்தி போடுவேன். தேவன் பரிசுத்தத்தில் பயங்கரம், நாள்தோறும் பாவின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். அவனை கல்லறி, அந்த பெண்ணை அக்கடியை சுட்டறி அப்படின்னு சொன்ன தேவன். பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன், அநியாயத்தை இப்படி நோக்கி பார்த்து கொண்டிருப்பார். ஆனால் அந்த பெண்ணகாசு என்ன செய்தால், அதே ஆவியுடையவனாக ஜனங்களுக்கு பாவ நிமித்தம் செய்ய வேண்டும். ஆண்டவர் எரிச்சலாக இருக்கிறார், கோபம் ஊண்டது, உக்கரவு கோபமுள்ளவராக இருக்கிறார். அதை நான் தணிக்க வேண்டும், வாது நிறுத்தப்பட வேண்டும், இல்லைன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அழிஞ்சு போயிடுவாங்களே. அதனால அவன் பரிசுத்தத்தில் வைராக்கியம் உள்ளவன். தாவீது வேதத்துக்கு எவ்வளவு காலம் செலவிட்டார், அது அவருக்கு தான் தெரியும். அப்ப அவர் மனுஷன்தான், அந்த பினகாசும் மனுஷன்தான். பரலோகத்தை வந்து குச்சவன் அல்ல, பிறந்த போது விசுவாசியானவன் அல்ல. தாவீது கொடுக்கறதுக்கு, அவர் கொடுத்ததை பார்த்தா கொடுக்கறதுல அசர மாட்டார். கொடுக்கறதுல, கிராம பாஷையில் சொல்றேன், கொடுக்கறதுல அசர மாட்டார். இன்னொன்று தயால குணம் உள்ளவர். இயேசுவானவர் ஒரு புரட்சிவாதின்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். அவரை நாம் நெருங்க பரிசுத்தத்தில் வைராக்கியம் உள்ளவர்களாக வாழ பலன் தருவார். சபையை வைராக்கியத்தோடு நடத்த பலன் தருவார். அதோடு அவரை நெருங்க வேதத்தின் மேல சொல்லி முடியாத வாஞ்சை, சொல்லி முடியாத விருப்பம், ஆசை, தியானம், எழுதணும். ராத்தாமத்துக்கு முன்னால முழித்துக்கோ, இரவுல அதாவது மறக்க மாட்டேன், தியானிப்பேன், சகல சம்பவத்துக்கு எல்லையை காணலாம். அந்த கற்பனை மகா அமிஷம், அதுக்காக வாழ்க்கையை செலவிட்டாரு. அதனால விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள்,
உங்களுடைய நீதி என்றைக்குமே நிலைச்சிருக்க நீங்கள் விரும்புகிறீங்களா? இல்லை பரலோகத்துக்கு போனால் போதுன்னு தான் உங்கள் தீர்மானம்? நீங்கள் விசுவாசியான கண்டிப்பாக பரலோகத்துக்கு போவீங்க, எனக்கு அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் பரலோகத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்கள்? உங்களுக்கு பரலோகத்தில் என்ன கிடைக்கும்? பரிசுத்தத்தில் வைராக்கியம் உங்களுக்கு இல்லை, வேத்தின் பேரில் வாஞ்ச கிடையாது, தயாளம் கொடுப்பதில் தயாள குணம் இல்லை. அப்புறம் பரலோகத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. விசுவாசியாக பரலோகத்துக்கு போவீங்க, அவ்வளோதான். அதனால் இனி உள்ள காலங்களிலாவது இந்த 3 காரியத்தை மனசில் வச்சுக்கொண்டு செயல்படுங்க. அதாவது என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறையாக விசுவாசிகளுக்குள்ள நீதிகள், இதுதாங்க நீதி, சரியான நீதி. ஆண்டு இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும்.